18 கால்வாய் திறந்து சொல்லி விவசாய சங்கம், அதிமுக இவங்க என்ன பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்கள் வந்து இன்றைக்கி கலெக்டரை வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஏன்னா முன்னாடியே இந்த விவசாயிகளுக்கு திறந்துட்டு இருக்கலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறதுக்காக லெட்டர் கொடுக்க வந்தேன் கலெக்டர்கிட்ட. கொடுத்த பிறகு தான் விஷயம் தெரியுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது 18ஆம் கால்வாய்க்கும் இந்த பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி திறப்பதற்கு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மேலூருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி. அங்கே முதல் போகத்துக்கு இன்னும் தண்ணி கொடுத்து முடிக்கலை, ரெண்டாவது போகத்துக்கு தண்ணி திறக்கலை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இட் இஸ் கவர்மெண்ட் ஜியோ. நம்ம நினச்சதில்லை, அரசாங்க ரெக்கார்டு பிரகாரம் மேலூர் பகுதிக்கு முதல் போகத்துக்கு தண்ணி ப்ரியாரிட்டியில் கொடுத்தாகணும். அது இன்னும் கொடுத்து முடிக்கலை. ரெண்டாம் போகத்துக்கு தண்ணி திறக்கலை. இந்த சூழலில் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி வாய்தா வச்சு அடுத்த வாரம் அந்த ஹியரிங் வருது விசாரணைக்கு. அந்த விசாரணையில் தான் மேலூருக்கு முழுமையாக கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இருக்கிற தண்ணியை வச்சு எல்லா பகுதிக்கும் கொடுக்கலாமான்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிசைட் பண்ணுவார். அந்த தீர்ப்புக்காக அப்போ வெயிட்டிங் ரைட்டா. இன்னொரு விஷயத்தை கேட்டேன். பெரியார் அணையில் அந்த சுத்தப்படுத்த பகுதி தண்ணி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 8592 மில்லியன் கனஅடி தான் தண்ணி இருக்குது இப்போதைக்கு. இப்போ இருக்கு. கேரளாவில் மழை இல்லை, நீர் வரத்து குறைஞ்சிருச்சு. நமக்கு தேவை எவ்வளோன்னு கேட்டால் 16,962 மில்லியன் கனஅடி தேவை. 2 மடங்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதனால தான் இன்றைக்கி அந்த தண்ணியை வந்து 18ஆம் கால்வாய்க்கு இதுக்கும் திறக்காமல் குடிநீருக்கு மட்டும் இப்போ தண்ணி திறக்கிறோம். குடிநீருக்கு எப்படி திறக்கிறோம்னு சொன்னால் இன்னொரு 2-3 மாதத்துக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடிநீர் இருக்குதுன்னு சொல்லி தண்ணி திறக்கிறோம். இந்த கோர்ட் ஹியரிங் முடிஞ்ச பிறகு எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த 2 கால்வாயிலும் தண்ணி திறக்கிறதுக்கு முடிவெடுக்கணும். அப்புறம் விவசாய சங்கமும் அதிமுக இவங்கெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பதற்காக போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை, உண்மை நிலை தெரியாமல் மக்களை குழப்பக்கூடாது. இப்போ நானோ இப்போ பெரியவள எம்எல்ஏவோ அந்த தண்ணியை கொண்டு போய் அரபிக்கடலில் கடத்திட்டு மாதிரி ஒழிச்சு வச்சது மாதிரிலாம் பேசக்கூடாது. உண்மை நிலவரம் விவசாயிகளுக்கு ரியலாக தெரியணும். என்கிட்டயே விவசாய சங்கம் வந்து சொன்னாங்க. நான் கன்சர்ன் அமைச்சர்கிட்ட பேசினேன். நான் அமைச்சர் சொன்னாங்க நீர் வரத்து இல்லைப்பா, தண்ணி இல்லை, கம்மியாக இருக்குது. இப்போ குடிநீருக்கு தான் திறக்க முடியும். நீர் வரத்து மழை அதிகமாகிடுச்சாங்க நிச்சயமாக 18ஆம் கால்வாய்க்கு பிடிஆர் கால்வாய்க்கு தண்ணி திறப்போம், விவசாயிகிட்ட சொல்லுங்கன்ற கருத்தை சொன்னாங்க. அதுதான் ரியலான உண்மை. அங்கே இருக்கிற தண்ணியினுடைய அளவு 8592 மில்லியன் கனஅடி தான் இருக்கு. ஆனால் இல்லை 6000 கனஅடி இல்லை. எவ்வளவு தேவைன்னு சொன்னால் 16,962 மில்லியன் கனஅடி தேவைப்படுது. ஸோ 8000 எங்கே, 16,000 அடி எங்கே மில்லியன் கனஅடி எங்கே? ஜியோ எந்த? நான் தான் ஜியோ வச்சு தான் நான் பேசுகிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோ 10 பணம்ல விட்டாங்க சார், முல்லை பெரியாறு. அப்போ மழை பெய்ச்சு விட்டாங்க. இப்போ மழை வரது இல்லை. தண்ணி திறக்கணும், தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் நிச்சயமாக திறக்கணும். இல்லை 8000 சில்லறை தான் இருக்கு. இன்னைக்குள்ள நிலவரம் 8500 மில்லியன் கனஅடி தான் இருக்கு. ஆனால் தேவை 16,000 மில்லியன் கனஅடி தேவை. ரெக்கார்டுக்கு பிரகாரம் நாங்கள் பேசுகிறோம். விவசாயிகளை ஏமாத்தின தண்ணியை திறக்க விடக்கூடாதுன்றது எங்கள் கோரிக்கை இல்லை. தமிழ்நாடு முதல்வர் விவசாயிகள் நல்லா இருக்குன்னு, மக்கள் நல்லா இருக்குன்றது தான் நினைப்பு. தண்ணி இருந்தால் நிச்சயமாக திறக்க போகிறோம். நீர் வரத்து இருந்தால் திறக்க போகிறோம். கேரளாவில் மழை குறைஞ்சிருச்சு, பருவமழை குறைஞ்சிருச்சு, நீர்வரத்து குறைஞ்சிருச்சு. தண்ணி இல்லாததுனால தான் இப்போ திறக்க முடியல. இதை விவசாயிகிட்ட போய் தப்பான ஒரு கருத்தை முன் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுவது மக்களை ஏமாத்துற செயல்ன்றது தான் இன்னைக்குள்ள நிலைமை. தண்ணீர் குறைவாக இருந்தால் தந்தை பெரியாரையும் பிடிஆரையும் இருந்தால் துறப்பதற்கு வாய்ப்பில்லை. தண்ணி அதிகமாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மேலூர், அது முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி. அவங்களுக்கே முதல் போகிறதுக்கு தண்ணி கொடுத்து முடிக்கல. தண்ணி வரது இல்லை, மழை இல்லை. மெட்ராஸில் நல்லா மழை பெய்யுது, விவசாயி செழிக்கிற இடத்துல மழை இல்லை. இது வானம் போய்ட்டு நம்ம அரசாங்கம் பொறுப்பு இல்லை. இப்போ இதனால விவசாயம் பண்ணி துவக்க வாய்ப்பு துவக்கலாமா வேண்டாமா? எப்படி விவசாய பணிகளை துவக்கலாமா? இல்லை விவசாய பணிகளை துவக்குவது துவக்காமல் இருப்பது மழையை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும்.
நீர்வரத்து கேரளாவில் கேஷ்மீர் ஏரியாவில் அதிகமாக இருந்தால் மழை அதிகமாக பெஞ்சா நிச்சயமாக வந்து தமிழக அரசு தண்ணி திறக்கும். சில வாக்குறுதியை நம்பி இல்லை நிச்சயமாக 100% தண்ணி திறக்கும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. 136 அடி உயர்றப்பவும் கேரளா சைடு ஐயோ தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, உடனே திறந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறப்போ அவசரமாக நம்ம வந்து 2000 கண்ணாடி அப்படிங்கிற அளவில் இருக்கிறப்போ அந்த தண்ணியை வந்து 18 கால்வாய்க்கு, பிடிஆர் கால்வாய்க்கு, தந்தை பெரியார் கால்வாய்க்குலாம் திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம். கண்டிப்பாக நல்ல கொஸ்டின்லாம் அருமையாக கேட்குறீங்க, விதவிதமாக கேட்குறீங்க. அன்னைக்கு நீர் வரத்து அதிகமாக இருந்துச்சு, மழை அதிகமாக இருந்துச்சு, அதனால் அதிகமாக தண்ணியை திறந்தோம், பிடிஆர்லையும் திறந்தோம், இதுலேயும் திறந்தோம், மேலூருக்கும் அதிகமாக கொடுத்தோம். அன்னைக்கு சஃபிஷியன்ட் வாட்டர், தேவைகள் அதிகமாக இருந்துச்சு, தண்ணி அதிகமாக இருந்துச்சு, அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நிலைமை நீர் வரத்து இல்லை, மழை இல்லை, அந்த தண்ணியும் இல்லை, அதனால தான் தண்ணி திறக்க முடியல. இது யதார்த்தமாக நம்ம உண்மையை விவசாயிகிட்ட சொல்லணுன்றத எங்கள் நோக்கம். அதுக்குறாக இருந்தால் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தோம். மழைப்பொழிவை வச்சு தான் திறக்கிறதா திறக்கலையான்றதை முடிவெடுக்க முடியும். மழைப்பொழிவு அதிகமாக இருந்தால் அடுத்த வாரமே அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி தண்ணி திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயம் சார்ந்த பகுதிகள், விவசாயம் சார்ந்த, நானும் விவசாயி தான், நீ விவசாயி தான். விவசாய பணி துவக்கலாம். இல்லை நானும் விவசாயி தான். நானும் வெள்ளம் போட்டு நாற்று நடாமத்தான் கிடக்கு. மழை அதிகமாக இருந்து, வரத்து அதிகமாக இருந்துச்சா, தண்ணி வரத்து அதிகமாக இருந்துச்சா, சத்தியமாக அடுத்த வாரமே தண்ணி திறப்பாங்க. வெயிட் பண்ணணும். மக்களை போட்டு குழப்பக்கூடாது, அரசியலுக்காக போராட்டம் பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய வாதம். உண்மையை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்றது எங்களுடைய நியாயம். எதிர்கட்சி தான் செய்யணும். மக்களை தேவையில்லாமல் குழப்பக்கூடாது. வழக்கமாக திறக்கலைன்ற கோரிக்கை இருந்தால் கூட நாங்கள் தண்ணியை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு திறக்காமல் இருந்தால் தப்பு. வரத்து இல்லை, மழை இல்லை, தண்ணி திறக்க முடியல. அதுதான் எங்களுடைய நேர்மையான பதில். ரைட்டா?